கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மதியான வேளையிலே சபையின் ஆராதனை முடித்து விட்டார்கள். குடும்பமாக அமர்ந்திருந்து தேவ சமூகத்தில் சபையோட வாக்கு தத்துவத்தை குறித்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை இப்போ வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாள்ல கூட தேவன் நமக்கு புதிய வருஷம் 2026 தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? தேவன் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி முகாந்திரம் இந்த வசனத்தை முதலாவதா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை என்னையோடு சேர்ந்து வாசிப்போமா? என்னாகும் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக கடவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல 24 சொல்கிறது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவார். அல்லேலூயா. 26 சொல்கிறது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க உனக்கு சமாதான கட்டளையிட கடவார். அல்லேலூயா. இந்த 3 வசனமும் தேவன் நமக்கு ரொம்ப முக்கியமான வார்த்தையை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கார். அதுல வாக்குத்தத்தமா கிடைத்த வசனமும் 25 கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்கப்படும் உன்மேல் கிருபையாக கடவார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல கூட தேவன் நம்ம கூட அவருடைய முகம் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது தான் கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்வார். வெளியில இருக்க வெயில் வெளியிலே இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள இருந்தா வெயில் நம்மளை தேடி வராது. நம்ம தான் வெளியில போகணும். போகும்போது நம்ம உடம்புல என்ன தோணும்? சூடு படும்போது நமக்கு இது வெயில் என்று தெரியும். அது போலதான் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது பிரகாசம் தானாவே நம்மளை தேடி வரும். பிரகாசத்தை தேடி போகும்போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தத்தின்படி என்னாகும் 6:25 படி கர்த்தர் கிருபை ஜீசஸ் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.